Praise the Lord. Hallelujah. நல்ல கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆண்டவரே உயர்த்துகிறோம் அப்பா. Hallelujah. அவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே நம்மை மூடி இருக்கிறார். நம் ஜெபிக்கும் போதெல்லாம், துதிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே நம்மை நிரப்பி பலப்படுத்துகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹalleluya. இப்பொழுது நம்ம உட்கார்ந்து கொள்ளலாம். நல்ல இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணோம். நல்ல எல்லாரும் உட்கார்ந்து நல்ல சில பாடல்களை பாடி நல்ல கைகளை தட்டி நாம் பாட போகிறோம். நிச்சயமாக நாம் பாடும்போது, ஆண்டவரை துதிக்கும் போது ஆண்டவர் நம் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஹalleluya. இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே அவர் வாசம் செய்கிறார். எங்கே துதி இருக்கிறதோ கர்த்தர் அங்கே உலாவி, அங்கே ஆண்டவர் வந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமேன். நீங்கள் நானும் இந்த உலகத்தில் வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஆண்டவரை துதிப்பது. ஆமேன். ஆண்டவரை உயர்த்துவது நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். ஹalleluya. நம்ம இன்றைக்கும் எல்லாரும் சேர்ந்து சில பாடல்களை பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்தலாம். நிச்சயமாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திடுவோம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் என்ற பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடலாம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், காவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், காவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி நல்ல கைகளை தட்டி பாடலாமா? களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லுங்க. களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் எல்லாரும் பாடுவோம். கைத்தட்டி பாடி ஆமென் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் எம்மை தொடரும் ஜீவன் உள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவன் உள்ள நாட்களெல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் சொல்லுவோம். கைத்தட்டி பாடி நல்ல கரங்களை தட்டி ஆவிலே நிரவி பாடலாமா? ஆமென். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம்.
பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே இஸ்ரவேலே, நீ பயப்படாதே, நீ எனக்குரியவன் சொல்லுவோம். பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றார். சொல்லுங்க, பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், கவலைகள் மறந்து சொல்ல களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம். ஆமென். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். மீண்டுமாய் சொல்லுங்க, அறிவு புகட்டுவார், ஆலோசனை. ஆமென். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம். ரிபனஸ்யாதரா, ஆண்டவருடைய வாக்குத்தத்தமே களி கூறுவோம். கவலைகள் மறந்து ஹல்லேலூயா களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். உன் ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. லெமனோசியாந்தரே, கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் சமூகத்துல களி கூறுறீங்க? அநேக நேரத்துல பாரங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், சிறுமைகள் நம்மை சூழ்ந்திருக்கும் போது சில வேளையில நம்மால துதிக்க முடியாது, துதிக்கவே முடியாது. அப்படியே வாய்கள் எல்லாம் கட்டப்பட்டதை போல இருக்கும். அப்படியே சோர்வு, ஒரு மன அழுத்தம் வந்த உடனே நம்ம ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ண முடியாது, துதிக்க முடியாது. பிசாசு அதை தான் ஒரு ட்ராப்பா யூஸ் பண்ணி நம்மை துதிக்க விடாம செய்வான். ஆண்டவர் சமூகத்தை நாட விட மாட்டான். நமக்குள்ள ஒரு சோர்வு வந்த உடனே அப்படியே ஐசோலேட் ஆயிடுவோம். அப்படியே தனியா உட்கார்ந்து அந்த பிரச்சனையே நினைச்சிட்டு, அந்த போராட்டங்களையும் நினைச்சிட்டு, அவங்க இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்களே, இவங்க இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்களே, என் லைஃப் எல்லாமே பிரச்சனையா முடிஞ்சிருச்சே, இப்படியெல்லாம் யோசனைகள் நம் சிந்தைக்குள்ளுகளை போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் ஓரமா வச்சுட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே பாதத்தை பிடித்து, ஆண்டவரே உம்மை துதிக்கிறப்பா, நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். நம் ஆண்டவர் வாக்கு தத்தங்களின் தேவன், அவர் சொன்னதை செய்கிற தேவன். யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பயந்து போன யாக்கோபை சொன்னார், யாக்கோபே நீ பயப்படாத, இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். ஒரு தோல்வியின் சாயலோடு தான் யாக்கோபு அந்த வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது, தான் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து பதாம் ஆரான் இந்த தேசத்துக்கு அவன் புறப்பட்டு போனான். ஒரு தோல்வியின் சாயலோடு யாக்கோபு புறப்பட்டு போனார்.
ஆனால் ஆண்டவர் யாக்கோபு போகும்போது ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், யாக்கோபே, நான் இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன், நீ பயப்படாத. இந்த தேசத்துக்கு நான் உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. நான் யோசித்து பார்த்தேன், யாக்கோபு அந்த வனாந்தரத்தின் வழியாய் போகும்போது, தாய் தகப்பனை கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் விட்டு போகும்போது எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. யாக்கோபு யார்? ஈசாக்கு ஒரு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றவர். யாக்கோபனுடைய தாத்தா ஒரு பெரிய செல்வ சீமான். ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் யாக்கோபோட பேக்ரவுண்ட் இருந்தாலும் யாக்கோபு எல்லாவற்றையும் இழந்தவனாய் தோல்வியின் சாயலோடு அவர் போகிறார். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், யாக்கோபே, நான் திரும்ப வர பண்ணுவேன், திரும்ப இந்த தேசத்துக்கு உன்னை வர பண்ணுவேன். அதான் யாக்கோபு சொல்வார், வெறும் கோலும் தடியோடு நான் போனேன், ஆண்டவர் 2 பரிவாரங்களோடு திரும்ப வர பண்ணினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து நம்மை உற்சாகப்படுத்துகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தை நாம் பிடித்துக் கொள்ளுவோமானால், ஆண்டவர் சமூகத்திலே நாம் களி கூறுவோமானால், அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு தான். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? சோர்ந்து போகாதீங்க. போராட்டங்கள் இன்னைக்கு எல்லா காரியங்களும் அடைக்கப்பட்டிருக்கிறதா? எடுக்கிற எல்லா முயற்சிகளும் தோல்வியில முடியுறதா? போராட்டம், குடும்பத்துல சண்டைகளும் பிரச்சனமா இருக்கா? நல்ல கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்து. ஆண்டவரே, என் சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றுகிறவர் நீர், என் சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றுகிறவர் நீர், எங்கள் போராட்டங்கள் எல்லாம் மாற்றுகிறவர் நீர். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ரபானா ஷியந்தரா லெமானா ஷியந்தரா. யாக்கோபே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன் யாக்கோபே, நான் உன்னை கைவிட மாட்டேன். கர்த்தர் இந்த ராத்திரி வேளை நம்மோடு பேசுகிறார். நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன், நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை மறந்து போகிற மனுஷன் அல்ல, மறந்து போவதற்கு மனிதன் அல்ல. அவர் தேவனாய் இருக்கிறார். அவரே நம்மை சிருஷ்டித்தவர், அவரே நம்மை உருவாக்கினவர், உள்ளங்கையிலே நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க, கர்த்தரனை நடத்துவார், கர்த்தரனை நடத்துவார், கர்த்தரனை நித்தமும் நடத்துவார். நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, கர்த்தரனை நடத்துவார், என் பிசினஸை நடத்துவார், என் குடும்பத்தை நடத்துவார், என் தொழிலை நடத்துவார். முடங்கி போய் இருக்கிற என் பிசினஸ் மீண்டுமாய் ஆண்டவர் தளர்க்க செய்வார். லெபானா ஷஹந்தலா. ஓ, முடங்கி போய் இருக்கிற உங்கள் தொழிலை ஆண்டவர் மீண்டுமாய் தளர்க்க செய்வார், துளிர்க்க செய்வார். லெபானா ஷஹந்தலா. நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறவங்க, ஆண்டவர் பிரசன்னத்தில் இருக்கிறோம். எதை இழந்து போனாலும் ஒரு மனுஷன் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவான் என்று சொன்னால், கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய பிரசன்னத்தில் தன் கண்ணீரை சிந்துவான் என்று சொன்னார், அந்த கண்ணீர் வீணாய் போகாது, அந்த கண்ணீரின் மண் துளிகள் வீணாய் போகாது. ஓ ரபா ஷியந்தலா நிமானா சியந்தரா. எல்லாரும் கைகளை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே, உங்க பாதத்தை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம், உங்க பாதத்தை பிடித்துக் கொள்ளுகிறோம். ஆரம்பத்தில் நாம் ஜெபம் பண்ணினோம். யோபிலிருந்து ஒரு வசனத்தை காலை பிரதர் சொன்னாங்க, நீங்கள் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமானால், தாழ்த்துவோமானால், அர்ப்பணிப்போமானால் நாம் திரும்ப கட்டப்படுவோம். ஹல்லேலூயா. மீண்டும் இந்த பாடலாம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் தான். அந்த வாக்குத்தத்தங்கள் திரும்ப சொல்லி நாம் பாட போகிறோம். வாளாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாகாமல் என்னை மேலாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மீண்டுமாய் பாடலாமா? கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம்
நித்தம் சொல்லி மகிழ்வோம். ஆமே களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆமே கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி சொல்லுவோம். களி கூறுவோம். நான் நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் மறந்து மேலாக செய்வார். களி கூறுவோம், களி கூறுவோம். அன்னால் கேட்டது ஒரு பிள்ளை, ஒரு பிள்ளை. ஆனால் ஆண்டவர் அன்னாலின் ஜெபத்திற்கு மேலாக செய்தார். களி கூறுவோம், களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில். பயப்படாதே, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கு நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கு நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி ஆமே களி கூறுவோம், களி கூறுவோம். ஆமே கவலைகள் மறந்து களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில். நன்மையும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். சொல்லுங்க, நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும், என்னை தொடரும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். சொல்லுங்க, நன்மை கிருபையும், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், ஜீவனுள்ள என் குறைகளை கர்த்தர் மாற்றுவார். அறிக்கை செய்க, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறபடி நான் தாழ்ச்சி அடைவதில்லை. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். அந்த சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி ஆமென். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில். அறிவு புகட்டுவார், அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி சொல்லு, களி கூறுவோம், கூறுவோம், களி கூறுவோம். ஆமென். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி ஆபத்து ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டார், அவர் உன்னை விடுவிப்பாரே. பாரு, ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டார், அவர் நம்மை விடுவிப்பாரே. களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம். களி கூறுவோம். அவர் நடத்துவார், களி பாதை காட்டுவார், காட்டுவார், அறிவு புகட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி பிரோஜனமானவர்களை போதித்து நம்மை நடத்துகிறவர் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். மகா வறட்சியான காலங்களில் இருந்தாலும் அவர் நம்மை நடத்துவார். சொல்லுங்க, என்னை நடத்துவார். களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம்.
கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் வாலாக்காமல் அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். சொல்லுங்க, வாலாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாகாமல் மேலாக்குவார். களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். ஓ ராமநாதியந்தலா, கவலைகள் மறந்து களி கூறுவோம். நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை. சொல்லுங்க, நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. 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 உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட பாத்திரமாய் நீங்கள் இருக்கலாம், மனிதர்கள் தள்ளி இருக்கலாம், வேண்டாம் என்று ஒதுக்கி இருக்கலாம். ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை தள்ளுகிறவர் அல்ல. ஆமே. நம்ம எல்லாரும் கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஓ ராபா ஷியாந்தாலா, முடிஞ்ச 2 கரங்கள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்துங்க. உங்க சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். சூழ்நிலை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். உங்கள் இருதயத்தின் ஆழங்களை அவர் அறிந்திருக்கிறார், வேதனைகளை அறிந்திருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு திக்கற்றவர்களாய் இருக்கலாம், எல்லாரும் மனிதர்களால் கைவிடப்பட்டிருக்கலாம், நம்பின மனிதர்களால் கைவிடப்பட்டிருக்கலாம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எங்களுக்கு தகப்பனே நீங்க தான்ப்பா, எங்க தகப்பனே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனே. நல்ல கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்துங்க. நீரே என் நல்ல தகப்பனப்பா. உலக பிரகாரமாய் தகப்பன் தாய் இல்லாமல் இருக்கலாம், உறவினர்கள் இல்லாமல் இருக்கலாம். நமக்கு பரம தகப்பன் இருக்கிறார், நம்மை நடத்துகிற தகப்பன் இருக்கிறார், நம்மை போஷிக்கிற தகப்பன் இருக்கிறார், நம்ம அன்பு கூறுகிற தகப்பன் இருக்கிறார், தன்னையே நமக்காக கொடுத்த தகப்பன்,
நம்மில் அன்பு கூற வந்தவர். ஓ ரபா ஷஹதலபா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீரே நல்ல தகப்பன், என் காரியங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறவரே, என் சூழ்நிலைகளை மாற்றுங்கப்பா. நீரே இந்த காரியங்களிலே குறுக்கிடுவீராக. ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசை யாரும் இல்லப்பா, எங்களுக்கு உதவி வர கண்மலை நீர்தான் ஆண்டவரே. ஓ ரபானா ஷந்தரா. நல்ல கைகளை உயர்த்தி உங்களுக்காக பேச, உங்கள் நியாயத்துக்காக பேச, உங்களுக்கு உதவி செய்ய ஒரு மனிதரும் இல்லாமல் இருக்கலாம். சொல்லுங்க, என் ஆண்டவரே உண்மையே நம்பி இருக்கிறோம்ப்பா. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதத்துல வாசிக்கிறோம். உங்க கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், உங்க கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இன்னைக்கு தேவைகளோடு பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கு தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. மூழ்கி போகிற பேதுருவை கரம் பிடித்து தூக்கினீர் அப்பா. ஆண்டவரே, மூழ்கி போன பேதுருவை கரம் பிடித்து தூக்கினீரே. உடனே இயேசு கை நீட்டி பேதுருவின் கையை பிடித்து தூக்கினார் என்று வாசிக்கிறோமே. ஆண்டவரே, நீர் கரம் பிடிப்பீராகப்பா. மூழ்கி போயிருக்கிற நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. மூழ்கி போயிருக்கிற நிலைகள் மாறட்டும் அப்பா. மூழ்கி போயிருக்கிற ஆத்துமா, மூழ்கி போயிருக்கிற பிசினஸ், மூழ்கி போயிருக்கிற ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே நீர் தூக்கி எடுப்பீராக, நீர் தூக்கி எடுப்பீராக. பேதுரு ஆண்டவரே என்னை ரட்சும் என்று சத்தமிட்டு கூப்பிட்ட போது பேதுரு கூப்பிடுகிறார், சத்தமிட்டு கூப்பிடுகிறார். ஒரு ஆபத்து கலங்கின ஒரு நிலை, விசுவாசத்தை இழந்து போயிட்டாரு, நம்பிக்கை இழந்து போயிட்டாரு. மூழ்கி போகும்போது இயேசுவே என்னை ரட்சியும் என்று சொன்ன மாத்திரத்திலே அடுத்த வசனத்துல வாசிக்கும் போது உடனே இயேசு பேதுருவின் கையை பிடித்தார், பேதுருவின் கையை பிடித்தார். சொல்லுங்க, ஆண்டவர் என் கரத்தை பிடிங்கப்பா. எங்கள் கரத்தை பிடித்து நடத்துகிறவரே நீங்க நடத்துங்க. எங்கள் குடும்பத்தை நீங்க நடத்துங்க. இன்னைக்கு நீங்க நடத்துங்கப்பா. பண தேவைகள் சந்திக்கப்படட்டும், மூழ்கின நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே, மூழ்கின நிலைமைகள் மாறட்டும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ரட்சியும் அப்பா, எங்களை ரட்சியும் ஆண்டவரே, எங்களை விடுதலையாக்குவீராக. சத்ருவின் கைகளில் இருந்து, பலவான் கைகளில் இருந்து விடுதலையாக்குவீராக. எங்களை ரட்சியும் ஆண்டவரே. ஓ ரிபாபா ஷியாந்தலாஹந்தரபா. பலவீனங்களில் இருந்து ஆண்டவர் ஒரு புதிய பலத்தை கொடுப்பீராக. வியாதியிலே மூழ்கி போயிருக்கிற ஆத்துமாவை உயிர்ப்பிப்பீராகப்பா. சொல்லுங்க, என்ன உயிர்ப்பியும் ஆண்டவரே, உயிர்ப்பியும் ஆண்டவரே. வியாதியின் படுக்கை மாறட்டும் அப்பா. ஓ வியாதியின் படுக்கை மாறட்டும். பேதுருவின் மாமியின் கைகளை பிடித்து ஆண்டவர் சுகமாக்கினார் என்று வாசிக்கிறோமே. ஆண்டவரே கரத்தை பிடிப்பீராக. ஆண்டவரே இன்றைக்கும் வியாதியோடு பார்த்து கொண்டிருக்கிறவர் கரத்தை பிடிப்பீராகப்பா. சரீரத்தில் பலவீனத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறவர் கரத்தை பிடிப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும். இப்பொழுதே சரீரங்களிலே ஒரு புதிய பலன் உண்டாகட்டும். வியாதிகள் விலகி போகட்டும் ஆண்டவரே. சோர்வுகள் விலகி போகட்டும் அப்பா. லேபா ஷியாந்தரா. மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் மாற்றப்படட்டும் அப்பா. சரீரத்திலே ஒரு தெய்வீக சுகம், தெய்வீக பலன் இப்பொழுது ஆட்கொள்ளுவதாக. ஒருவேளை பலவீனத்தோடு பார்த்து கொண்டிருப்பீர்களானால் நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, இயேசுவே என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க, என்னை ரட்சியும் ஆண்டவரே. ஆண்டவர் ஒரு விசையா என் சரீரத்தை உயிர்ப்பிப்பீராகப்பா. ஓ சுகமாக்குவீராக, சுகமாக்குவீராக. ஓ ரகதலமஷஹந்தரா. இயேசுவே வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை,
வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன், வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன், வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. வாசிக்கிறோம்ல, அவர்கள் எவர்கள்? நம் முற்பிதாக்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமென். ஆண்டவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு சூழ்நிலைகள் எல்லாம் அந்தகாரமா இருக்கிறதா? காய்ந்து போன கோலை ஆண்டவர் துளிர்க்க செய்தார். ஆமென். ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமே இல்லைங்க. இன்னைக்கு எல்லாமே முடிந்த ஒரு நிலைமை இருக்கலாம். நிச்சயமாக ஆண்டவர் நினைச்சாருன்னா ஒரு நிமிஷம் இல்லை, ஒரு செகண்ட் போதும் ஆண்டவருக்கு நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாற்ற. ஹல்லேலூயா. ஆண்டவரே நம்மை நோக்கி பார்ப்போமானால் நம் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நல்ல கைகள் ஆண்டவருக்கு நேராக சொல்லி கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடலாமா? வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் தேவன் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை. மீண்டுமாய் சொல்லுங்க, வானபூமி வானபூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் தேவன் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். 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 சூழ்நிலைகள் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதை கேட்பதில்லை. சூழ்நிலைகள் பார்ப்பதில்லை, ஆமென், உலகம் சொல்வதை கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவை போல் அழைக்கும் தேவன் நீரே, இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன். சொல்லுங்க, இல்லாதவைகளை இருப்பவை போல் அழைக்கும் தேவன் நீரே, இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரா நிரம்பிடும் என்றவரே, வாய்க்கால்கள் தண்ணீரா நிரம்பிடும் என்றவரே. வாய்க்கால்கள் தண்ணீரா நிரம்பிடும் என்றவரே, வாய்க்கால்கள் தண்ணீரா நிரம்பிடும் என்றவரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும்
உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் சொல்லுங்க. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். உங்க சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. வேறெவரிடமும் உம்மிடத்தில் இருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரட்டும். எல்லாருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலைகள் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதை கேட்பதில்லை. சூழ்நிலைகள் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதை கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவை போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் அறிக்கை செய்க. உம்மையே நோக்கி பார்க்கிறோம். ஓ, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. சொல்வோமா? ஆண்டவரே, நீரே எனக்கு உதவி செய்யும் கர்த்தர். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்வோம். உம்மையே நான் நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. சொல்லலாம? ஸ்தோத்தரிப்பேன் அப்பா, ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஓ, எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. சொல்லுங்க. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. ஓ, என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். எண்ணில்லா நன்மைகள், எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. சொல்லலாமே? எண்ணில்லா நன்மைகள், எண்ணில்லா நன்மைகள், கணக்கில் கொள்ள முடியாத நன்மைகளை செய்தாரே. நல்ல கரங்களை தட்டி சொல்வோம். எண்ணில்லா நன்மைகள், எண்ணில்லா நன்மைகள், எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். We worship you, Father God. எண்ணில்லா நன்மைகள், hallelujah, ஸ்தோத்தரிப்பேன். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. தாழ்வில் என்னை கண்ணோக்கி
எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். உயரத்திற்கு கொண்டு போனார், எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில், ஓ thank you Lord, ஸ்தோத்தரிப்பேனே. எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஓ எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை முழு இதயத்தோடு துதிப்பேன். ஓ சங்கீதக்காரன் சொல்வது போல் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை விவரிப்பேன். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் வாழ்வில் செய்த அதிசயங்களை நான் எண்ணி பார்க்கிறேன், நீர் என் வாழ்வில் செய்த அற்புதங்களை நான் நினைத்து களி கூறுகிறேன். எட்டாத உயரத்திற்கு கொண்டு போன தெய்வமே, ஓ we worship you Father. கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி. நாங்கள் நினைத்து கூட பார்க்காத உயரத்திற்கு, எங்களுக்கு எட்டாத உயரத்திற்கு, ஆமென், எங்களால் போக முடியாத உயரத்திற்கு எங்களை கொண்டு போய் நிறுத்தினீரே. எளியவனை கண்ணோக்கி பார்த்தீரே, உமக்கு நன்றி. ஓ thank you Lord. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே, ஒரு நாளும் கைவிடுவதே. உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே. ஓ உன்னதமானவரே என் உறைவிடம் நீதான். உன்னதமானவரே, உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவர், உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். கண்களை ஏறெடுப்பே, கண்களை ஏறெடுப்பே, கண்களை ஏறெடுப்பே, கண்களை ஏறெடுப்பே. ஆல்பா ஒமேகா என் தேவன் நீர். கண்களை ஏறெடுப்பே. ஆல்பா ஒமேகா என் தேவன் நீர். கண்களை ஏறெடுப்பே. கண்களை ஏறெடுப்பே, கண்களை ஏறெடுப்பே. ஓ கண்களை ஏறெடுப்பே.
கண்களை ஏறெடுப்பேன், கண்களை ஏறெடுப்பேன். அல்பா அல்பா ஒமேகா என் தேவனே, கண்கள் ஏறெடுப்பேன். அல்பா ஒமேகா தேவனே, கண்களை ஏறெடுப்பேன். அல்பா ஒமேகா என் தேவனே, கண்களை ஏறெடுப்பேன். அல்பா ஒமேகா இருக்கிறவர் எங்கள் தேவனே, கண்களை ஏறெடுப்பேன். சொல்லு, கண்களை ஏறெடுப்பேன், என் கண்களை ஏறெடுப்பேன், கண்களை ஏறெடுப்பேன், கண்களை ஏறெடுப்பேன், கண்களை ஏறெடுப்பேன். அல்பா ஒமேகா என் தேவனே, கண்களை ஏறெடுப்பேன். அல்பா ஒமேகா தேவனே, கண்களை ஏறெடு. கைகளை உயர்த்தி சொல்லலாம், அல்பா அல்பா ஒமேகா ரஹமரியாத்துரு, கண்களை ஏறெடுப்பேன். அல்பா ஒமேகா எங்கள் தேவனீரே, அல்பா ஒமேகா ஷேதரா, எங்கள் தேவனே. சொல்லுங்க, அல்பா அல்பா ஒமேகா என் தேவனே, கண்களை ஏறெடுப்பேன். இந்த ராத்திரி வேளையில் எல்லாரும் கண்களை மூடி 2 கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஓ ரபானா ஷந்தரா நேபுகாத்நேச்சார் நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொன்னபோது, தன் அரண்மனைகள் எல்லாம் பார்க்கும்போது தனக்குள்ளே ஒரு பெருமை வந்தது. நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொன்னபோது நேபுகாத்நேச்சார் தன்னுடைய ராஜ்யத்தை இழந்து போனார், ஸ்தானத்தை இழந்து போனார், தனக்கு இருந்த அந்தஸ்தை இழந்து போனார், எல்லாவற்றையும் இழந்து போனவராய் ஒரு மாடு புல் மேய்வது போல மேய்ந்து கொண்டிருந்தார். காரணம், நேபுகாத்நேச்சாருக்குள்ள ஒரு பெருமை வந்ததுனால எல்லாவற்றையும் இழந்து போனார். தனக்குண்டான ஸ்தானம், ராஜா என்கிற ஒரு பதவி, எல்லாவற்றையும் இழந்து ஒரு மாட்டை போல புல் மேய்ந்து கொண்டிருக்கும் போது வேதத்துல வாசிக்கிறோம், நேபுகாத்நேச்சார் தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்த போது திரும்பமாய் அந்த ஸ்தானம், ராஜ்யம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆமென். ஆண்டவருக்கு நேராக நாம் கண்களை ஏறெடுக்கும் போது இழந்தவைகளை நாம் திருப்பிக் கொள்ள முடியும். ஒருவேளை பெருமையினால சில காரியங்களை இழந்து போயிருக்கலாம், ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கலாம். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். சங்கீதத்தில் வாசிக்கும் போது, கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவர்களை அவர் நோக்கி பார்க்கிறார், மனமேட்டிமை உள்ளவனையோ தூரத்தில் இருந்து அறிகிறாராம். ஆமென். நல்ல கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தலாமா? கண்கள் ஆண்டவருக்கு நேராக ஏறெடுக்கலாமா? சில நிமிஷத்துக்குள்ள நான் முடிக்க போகிறோம்.
அர்ப்பணிப்புக்குள்ள எல்லாரும் நம்மை தாழ்த்தலாமா? சில நேரங்களிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை பெருமையா பேசுறோம். நமக்கு இருக்கிற பதவிகளை நம்மையே அறியாம நமக்குள்ள ஒரு பெருமை வந்துடுறதே. படிப்பை குறித்து பெருமையா பேசுறோம், ஸ்தானங்களை குறித்து பெருமையா பேசிடுறோம். நமக்கே தெரியாம சில ஆசீர்வாதங்களை இழந்து போறோமே. ஒரு அபா நாஷியந்தாலா எல்லாரும் ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிறார். இன்னைக்கு மனமேட்டிமை ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று. மனமேட்டிமை உள்ள கண்கள் வேலையை குறித்து பெருமையா பேசிக்கிட்டு இருக்கலாம். அவங்க பதவி ஸ்தானங்களை குறித்து, இருக்கிற அந்தஸ்துகளை குறித்து ஆண்டவர் சமூகத்துல தாழ்த்துவோம். சில ஆசீர்வாதத்துக்கு தடையே பெருமைதான். சில இழப்புகளுக்கு காரணமே பெருமைதான். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நல்ல கைகளை உயர்த்தி என் கண்கள் உமக்கு நேராக ஏறெடுக்கிறப்பா. நேபுகாத்நேச்சாரை போல நீங்க ஏதாவது இழந்து போயிருக்கலாம். கண்களை ஆண்டவருக்கு நேராக ஏறெடுக்கலாமா? வானத்துக்கு ஏறெடுத்த போது திரும்பமாய் நல்ல கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி, ஒருவேளை நீங்க சொல்ல, ஒரு காலத்துல நாங்க ரொம்ப நல்லா இருந்தோம் பிரதர், ஒரு காலத்துல நாங்க சொந்த வீட்டுல இருந்தோம், எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் இருந்தது, பதவி இருந்தது, ஒரு காலத்துல எங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், கையில நல்ல சம்பாத்தியம் இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, இன்னைக்கு எல்லாவற்றையும் நான் இழந்து போயிருக்கிறேன், ஸ்தானத்தை இழந்து போயிருக்கிறேன், வேலை இழந்து போயிருக்கிறேன். இன்னைக்கு சொல்றீங்களா? நல்ல கையை உயர்த்துங்க. மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவோம். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தால், கண்களை ஏறெடுத்தால், ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஆனால் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். நல்ல கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, அல்பா ஒமேகா என் தேவன் நீ, கண்களையே எடுப்பே, அல்பா ஒமேகா என் தேவன் நீ, கண்களையே எடுப்பே. கைகளை உயர்த்தி, கண்களையே எடுப்பே, கைகளை உயர்த்தி. இன்னைக்கு உங்க குடும்பம் உடைக்கப்பட்டிருக்கலாம், கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கண்களையே எடுப்பே. சமாதான காரணரே, கண்களையே எடுப்பே, அல்பா ஒமேகா என் தேவன் நீ, கண்களையே எடுப்பே, அல்பா ஒமேகா என் தேவன் நீ, கண்களை எடுப்பேன். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, நான் நம்பும் கண்மாலை என்றுமே அவரை நான் சார்ந்திடுவே, அவரை நான் என்றும் சார்ந்திடுவே. கைகளை உயர்த்தி, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசு, அந்த நாமத்தை கூப்பிடலாமா? ஆமென். எந்தன் இயேசு, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமே, எந்தன் இயேசுவே, நான் நம்பும் கண்மாலை என்றுமே அவரை நான் சார்ந்திடுவே, அவரை நான் என்றும் சார்ந்திடுவே. துன்பமான வேளை, துன்பமான
கஷ்டமான பாதையில் களிப்பான நேரத்தில் இயேசு என்னோடு இருக்கின்றாரே. அவரே என் கண்மலை, என் கோட்டையுமானார். எந்தன் இயேசு, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, நான் நம்பும் கண்மாலை என்றுமே அவரை நான் சார்ந்திடுவேன். அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன். அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன். ஹல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே. இந்த ராத்திரி வேளை எங்களை தாழ்த்துகிறோம். எங்களோடு கூட இருக்கிறபடி நான் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எளியவனை புழுதிலிருந்து எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிறவரே, இந்த ராத்திரி வேளை எங்களை தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொன்னீரே. மகிமையினாலும் கனத்தினாலும் எங்களை முடிசூட்டி நடத்துவீராக. இன்றைக்கும் ஆண்டவரே தேவைகளோடு பலவீனத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. லைவ் சாட்ல போட்டிருக்கிற ஒவ்வொரு பிரேயர் ரிக்வெஸ்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுப்பீராக. எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவீராக. ராத்திரியே ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. உங்க பாதத்தை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம். எல்லா நெருக்கமான சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா போராட்டங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பீராகப்பா. இருதயத்திலே சமாதானத்தை கொடுப்பீராக. சந்தோஷத்தினால ஒவ்வொரு குடும்பங்களை நிரப்பும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீடும் குட்டி பரலோகமாய் மாறட்டும். உங்க பிரசன்னத்தால நிரப்பப்படட்டும். அழுகை மாறட்டும் ஆண்டவரே. அழுகையின் கண்ணீர்கள் ஓய பண்ணுவீராக. குடும்பத்துல சந்தோஷம் உண்டாகட்டும். என் நன்மையினால திருப்தியாக்குங்கப்பா. கிருபையால நிரப்புவீராக. எங்களை தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.